மக்களே, அளவியல் 2D அப்படிங்கிற தலைப்புல உள்ள பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். சதுரம் தொடர்பான அனைத்து கணக்குகளையும் பார்த்து முடிக்க போறோம். இன்னங்க இந்த ஒரு வீடியோல எல்லாத்தையும் முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பார்ட் 2 பார்ட் 3 ரெண்டுமே சதுரம் தொடர்பான கணக்குகள் தான் பார்க்க போறோம். பார்ட் 3 வரைக்கும் முடிச்சதுக்கு அப்புறம் வேற ஏதாச்சும் கணக்குகள், அதாவது வேற ஏதாச்சும் மாடல் விட்டுப்பட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, அதை நடத்தி கொடுத்துடலாம். சரி, வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டான கணக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். சரி, வீடியோக்குள்ள போயிடலாமா? சரி, முதல்ல ஃபார்முலால இருந்து ஆரம்பிக்கவங்க. சதுரத்துல எத்தனை ஃபார்முலா இருக்கு அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிப்போம். மென்சுரேஷன் பொறுத்தவரை, அதாவது அளவியல் பொறுத்தளவுல ஃபார்முலா படிச்சாதான் நம்மளுக்கு நல்லது. ஷார்ட்கட்டை நம்பி போனோம் அப்படின்னா நம்ம கைவிடப்பட்டோம், அவ்வளவுதான். அதாவது ஒவ்வொரு கணக்குக்கும் தனித்தனியா ஷார்ட்கட் பாக்குற மாதிரி இருக்கும். அதனால நீங்க ஷார்ட்கட் நம்பி போவாதீங்க, கண்டிப்பா ஃபார்முலா படிச்சுட்டு போங்க. சதுரத்திற்கான ஃபார்முலா தான் பாத்துருவோம். மொத்தம் சதுரத்துல 4 ஃபார்முலா இருக்கு. சதுரம் முதல்ல சதுரம்னா என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அதாவது 4 பக்கங்களும் சமமா இருக்கக்கூடியதுதான் சதுரம். சரிங்களா? சதுரத்தோட பரப்பளவு ஏரியாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏ ஸ்கொயர், அதாவது பக்கம் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் சதுரத்தோட பரப்பளவு ஏரியாவிற்கான ஃபார்முலா. ஏரியாலே 2 விதமான ஃபார்முலா இருக்குங்க. ஒன்னு பக்கம் கொடுத்துட்டு பரப்பளவு கண்டுபிடிங்க, ஏரியா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம், அது மொதல் ஃபார்முலா. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மூளை விட்டம். சரிங்களா? அதாவது டயகோனல். இந்த டயகோனல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன, டயகோனல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இப்படி பிரிக்குது இல்லையா, இந்த கோடுக்கு பேர் தான் டயகோனல், மூளை விட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிடுவோம். என்ன கேட்பாங்க அப்படின்னா, டயகோனலை கொடுத்துட்டு பரப்பளவு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ அதுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா, டி ஸ்கொயர் டிவைடட் பை 2. சரிங்களா? இதுதான் டயகோனலுக்கான, அதாவது டயகோனல் கொடுத்துட்டு ஏரியா பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரி, இருக்கட்டும். இன்னொன்னு என்ன கேட்பாங்க, சுற்றளவு கேட்பாங்க. சுற்றளவுனா என்ன, பரப்பளவுனா என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பரப்பளவு அப்படின்னா இந்த உள்ளுக்கு இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் பரப்பளவு. சுற்றளவு அப்படின்னா இந்த 4 பக்கங்களின் கூடுதல் தான் சுற்றளவு. சரிங்களா? அதாவது இந்த பக்கத்தை எல்லாத்தையும் கூட்டுறதுக்கு பேர் தான் பெரிமீட்டர், அதாவது சுற்றளவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இங்கிலீஷ்ல சுற்றளவு பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ மூணாவது ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, P ஈக்குவல் டு 4 பக்கங்களின் கூடுதல். அப்போ ஏ 4A, அதாவது 4A இருக்கா, அப்போ 4A அப்படிங்கிறது தான் பெரிமீட்டருக்கான ஃபார்முலா, சுற்றளவுக்கான ஃபார்முலா. நாலாவது ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, டயகோனல்ல கண்டுபிடிங்க, மூளை விட்டத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாவை கொடுத்துட்டு டயகோனல் மூளை விட்டத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ டயகோனல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா, மூளை விட்டத்திற்கான ஃபார்முலா A√2. சரிங்களா? இந்த 4 ஃபார்முலாவும் ஸ்கொயருக்கான ஃபார்முலா. இது ஒரு குறிப்பு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் வரக்கூடிய 2 வீடியோவும் பார்க்க போறோம். சரி, வீடியோக்குள்ள போயிடலாமா? முதல் கணக்கு பார்த்துடலாம். Find the perimeter and the area of a square whose side is 8 cm. அதாவது 8 சென்டிமீட்டர் பக்கமுள்ள சதுரத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 6ஆம் கிளாஸ் புக்ல இருக்கக்கூடிய கேள்வி. என்னங்க கொடுத்திருக்காங்க, ஒரு சதுரம் இருக்கான், சதுரத்தோட பக்கம் எப்படி இருக்கான், 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, இருக்கட்டும். சதுரம்னா என்னது, ஆல் சைட்ஸ் ஈக்குவல், எல்லா பக்கமும் சமமா இருக்கும். அப்போ எல்லா பக்கமும் 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் தான் இருக்கும். சரி, இருக்கட்டும். என்ன கேட்டிருக்காங்க, சுற்றளவு கேட்டிருக்காங்க. சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னது, நம்மளுக்கு பெரிமீட்டர். பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்னது, 4A. சரிங்களா? ஏ என்ன கொடுத்திருக்காங்க, அதாவது ஒரு பக்கம் என்ன கொடுத்திருக்காங்க, 8 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா முடிஞ்சு போச்சுங்க. சரி, 4 ஏக்கு பதிலா என்ன பண்ணணும், 8 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா 4 8 4 × 8 32. சரி, 32 சென்டிமீட்டர். சரி, இருக்கட்டும். என்ன கேட்டிருக்காங்க, பரப்பளவு கேட்டிருக்காங்க. பரப்பளவுனா என்னது, ஏரியா. ஏரியாக்கான ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயர். ஏரியாக்கான ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயர். சரி, இருக்கட்டும். அப்போ ஏக்கு பதிலா என்ன போடணும், 8 அப்படின்னு சொல்லிட்டு போடணும். 8 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 8 ஸ்கொயர்னா என்னது, 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நல்லா கவனிக்கணும், சென்டிமீட்டர் தான் கொடுத்திருப்பாங்க, ஆனா கடைசி பரப்பளவு கண்டுபிடிக்கையில சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். பரப்பளவு கேட்டுட்டாங்க அப்படின்னாலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பு சென்டிமீட்டரா இருந்துச்சுன்னா கடைசி பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்கிறது சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகும். மில்லிமீட்டரா இருந்துச்சுன்னா மில்லிமீட்டர் ஸ்கொயர் ஆகும். கிலோமீட்டரா இருந்துச்சுன்னா கிலோமீட்டர் ஸ்கொயர் ஆகும். பரப்பளவும் கேட்டா சென்டிமீட்டரா ஆகும், அதாவது மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருங்க. சரிங்களா? இதே கணம் கேட்டாங்க அப்படின்னா சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். உங்க பரப்பளவுங்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? அதாவது ஆப்ஷன் என்னது, சுற்றளவு 32, பரப்பளவு 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? என்னங்க கொடுத்திருக்காங்க, find the side of a square shaped postal stamp of perimeter 8 cm. அதாவது ஒரு சதுர வடிவமான தபால் வில்லையின் சுற்றளவு 8 சென்டிமீட்டர் எனில் பக்க அளவினை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் 6ஆம் கிளாஸ் புத்தகத்துல இருக்கக்கூடிய கேள்வி. என்னங்க கொடுத்திருக்காங்க, ஒரு தபால் வில்லை இருக்கான்.
சரிங்களா. அது எந்த ஷேப்ல இருக்கு? சதுர வடிவத்துல, ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. சரி, கொடுத்துட்டாங்க. அதோட சுற்றளவு என்னது? ஒரு பக்க அளவு இல்லைங்க, சுற்றளவு. இதோட சுற்றளவு என்னவா? சுற்றளவு 8 சென்டிமீட்டர், அதாவது பெரிமீட்டர் 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி, இருக்கட்டும். என்ன கேட்டிருக்காங்க? பக்க அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதாவது ஒரு பக்கத்தோட அளவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, நம்மளுக்கு பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்னது? சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னது? ஸ்கொயர் கொடுத்துட்டாலே P = 4a. சரிங்களா, இதுதான் ஃபார்முலா. கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? பெரிமீட்டர் 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. சுற்றளவு 8 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த P க்கு பதிலா 8 அப்படின்னு சொல்லிட்டு போடணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சால்வ் பண்ணிட்டா ஆன்சர் = 4a. a மட்டும் வலது பக்கம் இருக்கட்டும், 4 இடது பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்ப 8/4, ஒரு 4 4, இரு 4 8. அப்போ 8 சென்டிமீட்டர். சாரிங்க, இங்க மீட்டர்னு இருக்கு, சென்டிமீட்டர்ல தான் வரும். சரிங்களா, கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? என்ன கேட்டிருக்காங்க? A square carpet covers an area of 1024 meter square of a big hall. சரி, if it is placed in the middle of the hall, what is the length of a side of a carpet? அதாவது ஒரு சதுர கம்பளமானது ஒரு பெரிய மண்டபத்தின் மையத்தில் 1024 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவை நிரப்புமாறு வைக்கப்படுகிறது. சரி, எனில் அந்த கம்பளத்தினுடைய பக்க நீளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2023 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு ஹால்ல ஒரு கார்பெட்டை வந்து விரிச்சிருக்காங்களாம். சரிங்களா, ஒரு விரிப்பை வந்து விரிச்சிருக்காங்களாம். அது ஸ்கொயர் ஷேப்ல இருக்கா, சதுர ஷேப்ல இருக்கா. அதோட பரப்பளவு எப்படி இருக்கா? பரப்பளவு 1024 மீட்டர் ஸ்கொயரா இருக்கான். சரிங்களா, அதாவது ஏரியா A² = 1024 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? பக்க அளவு என்ன? பக்க அளவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ என்ன பண்ணும்? வேற ஒண்ணுமே கிடையாது. A² = 1024 மீட்டர் ஸ்கொயர்னு இருக்கா. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டா நம்மளுக்கு A வேல்யூ கிடைச்சிருமா? அதாவது பக்கம் கண்டுபிடிக்கணும், நமக்கு என்ன தெரியணும்? A வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போகும். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டா நம்மளுக்கு A வேல்யூ கிடைச்சிரும். சரி, எடுத்துருவோமா? ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுங்க. என்ன ஆயிரும்? ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். சாரிங்க, அப்போ A அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். அப்போ 1024ஓட ஸ்கொயர் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 32. உங்களுக்கு இதற்கான ஷார்ட்கட், அதாவது ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அதுக்கு தனியா வீடியோ போடுவோம். அப்போ 32 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 32 ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ இங்க ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ A = 32 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? என்னங்க கேட்டிருக்காங்க? If the length of the diagonal of a square is 20 cm, then its perimeter must be. அதாவது ஒரு சதுரத்தின் மூலை விட்ட நீளம் 20 சென்டிமீட்டர் எனில் சதுரத்தின் சுற்றளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2017 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு சதுரம் இருக்கான். சரி, உறைஞ்சாச்சு. அந்த சதுரத்தோட மூலை விட்டம்னா என்னது? இந்த இப்படி ஒரு கோடு வெட்டும் இல்லையா, இதுதான மூலை விட்டம், டயகோனல். அப்போ அந்த மூலை விட்டத்தோட நீளம் என்ன கொடுத்திருக்காங்க? 20 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சரி, இருக்கட்டும். எனில் சதுரத்தின் சுற்றளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, முதல்ல நம்மளுக்கு சதுரத்தோட சுற்றளவிற்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்னது? 4a. சரிங்களா, அப்போ இந்த சுற்றளவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன மட்டும் தான் தேவை? A மட்டும் தான் தேவை. சரிங்களா, அப்ப A மட்டும் நம்மளுக்கு இப்போ முதல் ஸ்டெப்ல நம்மளுக்கு A மட்டும் தெரியணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம். என்ன கொடுத்திருக்காங்க? இந்த மூலை விட்டம் நீளம் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுல இருந்து தான் நம்ம A யோட வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, முதல்ல மூலை விட்டத்திற்கான ஃபார்முலா என்னது? அதாவது D = 2 A√2 அப்படிங்கிறது தானே ஃபார்முலா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த D டயகோனல் கொடுத்திருக்காங்க இல்லையா, D = 20 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை இந்த ஃபார்முலால கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சரிங்களா, சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு A வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். சரி, அப்போ D க்கு பதிலா 20 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். A√2. சரிங்களா, அப்போ இந்த √2 மட்டும் இடது பக்கம் கொண்டு வந்துரும். 20 / √2 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் = A. இப்போ இந்த 20 எப்படிங்க எழுதிக்கலாம்? 10 × 2 20 தானே. அப்ப 10 × 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா? சரி, இருக்கட்டும். இந்த 2 எப்படி எழுதிக்கலாம்? √2 × √2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா? சரி, அதுதான் பண்ண போறோம். வேற ஒண்ணுமே பண்ண போறதுல. ஏன் அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரி, அப்போ 20 10
சாரிங்க 10 இன்ட்டு √2 இன்ட்டு √2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் டிவைடட் பை √2 ஈக்குவல் டு a சரிங்களா. அப்போ ஒரு ரூட்டு கேன்சல் ஆயிரும். அப்போ a வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு a ஈக்குவல் டு 10√2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. சரி முதல் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும் இந்த ஃபார்முலா பெரிமீட்டர் ஃபார்முலா கொண்டு இந்த a வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர். சரி பண்ணிடுவோமா. p ஈக்குவல் டு 4 இன்ட்டு a க்கு பதிலா 10√2 சரி இருக்கட்டும். அப்போ இதை பெருக்கணும் அப்படின்னா 4 இன்ட்டு 10 40√2 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். 40√2 சென்டிமீட்டர் கொஸ்டின்ல சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. கடைசி பெரிமீட்டர் கண்டுபிடிச்சதுக்கு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். பரப்புக்கு தான் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சென்டிமீட்டர் பெரிமீட்டர்ங்கிறதுனால சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். சரி இருக்கட்டும். அப்போ ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா. சாரிங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டினும் கூட. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேங்க அப்பதான் கொஞ்சம் நல்லா தெரியும். என்னங்க கொடுத்திருக்காங்க the perimeters of two squares are 40 cm and 32 cm சரிங்களா. find the perimeter of third square whose area is equal to the difference of the areas of two squares. இங்கிலீஷ்ல புரியலனா கண்டிப்பா தமிழ்ல ஒரு ரீட் பண்ணி பாருங்க ரொம்ப தெளிவா புரியும். சரி இரண்டு சதுரங்கள் இருக்குதா சரிங்களா. இரண்டு சதுரங்களின் சுற்றளவுகள் முறையே 40 சென்டிமீட்டர் 32 சென்டிமீட்டர் சரி இருக்கட்டும். இவ்விரு சதுரங்களின் பரப்பளவில் வித்தியாசத்தை பரப்பளவாக கொண்ட இரு சதுரங்களின் பரப்பளவின் வித்தியாசத்தை பரப்பளவாக கொண்ட மூன்றாவது சதுரத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2016 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க. முதல்ல அவங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை நம்ம செஞ்சு பார்த்துருவோம். என்ன கொடுத்திருக்காங்க 2 சதுரங்கள் இருக்குதான் சரிங்களா. 2 சதுரத்தை முதல்ல வரைஞ்சிருமா. 2 சதுரங்கள் இருக்கு சரி இருக்கட்டும். 2 சதுரங்களோட சுற்றளவு என்ன கொடுத்திருக்காங்க. சரி இதுக்கு பேரும் வச்சுக்கிடுவோங்க. இது சதுரம் 1 இது சதுரம் 2 சரிங்களா. இந்த சதுரங்களோட சுற்றளவு ஒரு சதுரத்தின் சுற்றளவு அதாவது பெரிமீட்டர் என்னதான் 40 சென்டிமீட்டரா. இன்னொரு சதுரத்தோட பெரிமீட்டர் அதாவது சுற்றளவு என்னதான் 32 சென்டிமீட்டரா சரி இருக்கட்டும். என்ன கொடுத்திருக்காங்க இவ்விரு சதுரங்களின் பரப்பளவின் வித்தியாசத்தை பரப்பளவாக கொண்ட மூன்றாவது சதுரத்தின் சுற்றளவு என்ன. அதாவது இந்த 2 சதுரத்தோட பரப்பளவு இருக்கு இல்லையா. இந்த 2 சதுரத்துக்கும் பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டு அதோட வித்தியாசத்துல வரக்கூடிய அந்த ஆன்சர் இருக்கும் இல்லையா. அதுல ஒரு சதுரம் ஃபார்ம் ஆகுதான் சரிங்களா. அந்த பரப்பளவை கொண்ட ஒரு சதுர ஃபார்ம் ஆகுதான். அந்த சதுரம் அந்த மூணாவது சதுரத்தோட சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் கேள்வி சரிங்களா. எப்படிலாம் குழப்ப முடியுமோ அப்படிலாம் குழப்பிருக்காங்க. சரி முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 2 சதுரங்களுக்கான பரப்பளவை கண்டுபிடிக்கணும். அப்பதான் அதற்கான டிஃபரன்ஸை கண்டுபிடிக்க முடியும். சரி முதல்ல பெரிமீட்டரை வச்சு முதல்ல நம்ம பரப்பளவை கண்டுபிடிக்கணும். சரி கண்டுபிடிச்சிருமா. முதல்ல பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்னதுங்க p ஈக்குவல் டு 4a சரிங்களா. ஏரியாக்கான ஃபார்முலா என்னதுங்க a ஸ்கொயர் அப்படிதானே. முதல்ல ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு ஒரு பக்கம் தெரியணும் அப்படிதானே. ஒரு பக்கம் தெரிஞ்சாதான் ஏரியா கண்டுபிடிக்க முடியும். சரி அப்போ இந்த பெரிமீட்டர் அதாவது பெரிமீட்டர் 40 முதல் சதுரத்துக்கான பெரிமீட்டர் வேல்யூவை இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு முதல்கான பக்கத்தை கண்டுபிடிச்சிருவோம். அப்போ 40 ஈக்குவல் டு 4a சரிங்களா. அப்போ a ஈக்குவல் டு 40 டிவைடட் பை 4 ஒரு நாள் 4 10 நாளா 40 சரி. அப்போ ஒரு பக்க அளவு என்னது 10 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. சரி இருக்கட்டும். ரெண்டாவது சதுரத்திற்கான ஒரு பக்க அளவு கண்டுபிடிச்சிருவோம். அப்போ 32 பெரிமீட்டருக்கு பதிலாக போடுறேன் வேற ஒண்ணுமே இல்லை. 32 ஈக்குவல் டு 4a 32 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு a ஒரு நாளா 4 8 நாளா 32. அப்போ இந்த சதுரத்தோட பக்க அளவு என்னது 8 சரி இருக்கட்டும். இப்போ ரெண்டுத்திற்கும் ஏரியா கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. அப்போ இதுக்கு முதல்ல ஏரியா கண்டுபிடிச்சிரும். அப்போ ஒரு பக்கம் என்னது 10. அப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது ஸ்கொயர் பண்ணணும். அதாவது பக்கத்தை ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா 100 சரி இருக்கட்டும். ரெண்டாவதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். சரி ஒரு பக்கம் என்னது 8. அப்போ பக்கத்தை ஸ்கொயர் பண்ண என்னது 64 8 ஸ்கொயர் 64 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. என்ன பண்ண சொல்லியிருக்காங்க இது ரெண்டத்தையும் அதாவது வித்தியாசம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2 சதுரத்தோட பரப்பளவிற்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 1 மைனஸ் 2 1ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ணணும். வேற ஒண்ணுமே கிடையாது. வேற என்ன செய்யணும் இந்த 100ல இருந்து 64 கழிக்கணும் சரிங்களா. இப்படி கழிச்சோம் அப்படின்னா மூன்றாவது சதுரத்தோட பரப்பளவு நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்போ 100 மைனஸ் 64 எத்தனை 36 சரி கிடைச்சிருச்சு. அப்போ மூன்றாவது சதுரத்தோட பரப்பளவு என்னது மூன்றாவது சதுரத்தோட பரப்பளவு ஏரியா ஈக்குவல் டு 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சரிங்களா.
பரப்பளவுனால என்னது ஸ்கொயர்ல தான் இருக்கும் சரிங்களா. அப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, முதல்ல ஏ தேவை. அப்பதான் 4a பெரிமீட்டர் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஏரியானால நம்மளுக்கு என்னது ஏ ஸ்கொயர் தான் ஏரியா இல்லையா. அப்போ நம்மளுக்கு ஏ என்னவா இருக்கு, 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா, இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், ஏயோட மதிப்பு கிடைச்சிடும் இல்லையா. அப்போ ரூட்டு ஸ்கொயர் ரூட் ரெண்டு பக்கம் எடுத்துக்கிடுவோம். அப்போ கடைசி என்ன கிடைக்கும், ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும், ஏ அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். ஈக்குவல் டு 36, அதாவது 6 ஸ்கொயர் தான் 36 இல்லையா. அப்போ 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும் சரிங்களா. அப்போ மூன்றாவது சதுரத்தோட ஒரு பக்கம் என்னது 6 சென்டிமீட்டர். சரி இருக்கட்டும். பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு P ஈக்குவல் டு 4a சரிங்களா. அப்ப ஏக்கு பதிலா என்ன பண்ணணும், 6 ஒரு பக்க அளவு போட்டுறணும். அப்போ 4 × 6, அப்போ 4 × 6 எத்தனை, 24 சென்டிமீட்டர். ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் டி தான் சரியான விடை. கண்டிப்பா புரியுங்க, புரியலன்னா இன்னொரு ப்ளே பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும். ஃபார்முலா இருந்தாதான், ஃபார்முலா வச்சு தான் வித்த காமிக்கணும். சரி அடுத்த கணக்கு போயிடலாமா. என்ன கொடுத்திருக்காங்க, the side of a square is 10 cm. சரி இருக்கட்டும். if its side is tripled then by how many times will its perimeter increase. அதாவது ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர், அதனுடைய பக்கம் 3 மடங்காகும். 3 மடங்காகும் போது சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு சதுரம் இருக்காங்க, அவங்க கொடுத்திருக்காது அப்படி எழுதிக்கலாம். 6ஆம் கிளாஸ் புக்ல இருக்கக்கூடிய கேள்வி. ஒரு சதுரம் இருக்கான், சதுரத்தோட பக்கம் எப்படி இருக்கா, 10 சென்டிமீட்டர் இருக்கா. அப்போ 4 பக்கம் எப்படி இருக்கும், 10 சென்டிமீட்டர் தான் இருக்கும். சரி இருக்கட்டும். என்ன கொடுத்திருக்காங்க, 3 மடங்காக பக்கம் அதிகரிக்கும். அப்போ ஒரு பக்கம் 3 மடங்கா அதிகரிச்சது அப்படின்னா சதுரமாக இருக்கிறதுனால 3 பக்கங்களும் 3, அதாவது 4 பக்கங்களும் 3 மடங்காக அதிகரிக்கும் சரிங்களா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 பக்கங்களும் 3 மடங்காக அதிகரிக்கும். அப்போ சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிச்சிருக்கும், 3 மடங்காகத்தான் அதிகரிச்சிருக்கும் சரிங்களா. அதாவது ஸ்கொயர்னு கொடுத்துட்டு 10 சென்டி, அதாவது ஒரு குறிப்பிட்ட சென்டிமீட்டர்ல அது இருக்கு, இத்தனை மடங்காக அது இன்க்ரீஸ் ஆகுது, ஒவ்வொரு பக்கமும் இத்தனை மடங்காக இன்க்ரீஸ் ஆகுதுங்கிற மாதிரி கேள்விகள் வந்துருச்சுனாலே கொஸ்டின்ல எத்தனை மடங்குகள் கொடுத்திருக்காங்களோ ஆன்சர்ல அத்தனை மடங்கு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் சரிங்களா. சரி இந்த மாதிரி கணக்குகளை ஒரு குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா. என்னங்க கொடுத்திருக்காங்க, ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் இஸ் ½ ஹெக்டார். சரி, the diagonal of a square is, அதாவது ஒரு சதுரத்தின் பரப்பளவு ½ ஹெக்டார் எனில் சதுரத்தின் மூலை விட்டத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி, 2018 குரூப் 2 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க. சரி இருக்கட்டும். ஒரு ஹெக்டார் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 10,000 மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா. அப்போ ½ ஹெக்டார்னா என்னது, 10,000த்துல பாதி இல்லையா, 10,000த்துல பாதி. அப்போ 5,000 மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா. இத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு சதுரத்தோட பரப்பளவு வந்து பரப்பளவு ½ ஹெக்டேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ ஸ்கொயர் என்ன கொடுத்திருக்காங்க, ½ ஹெக்டேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சரிங்க, ½ ஹெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ½ ஹெக்டார்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 5,000 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் சரிங்களா. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, மூலை விட்டத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மூலை விட்டத்திற்கு ஃபார்முலா என்னது, d = a√2 இல்லையா. முதல்ல இந்த a கிடைச்சாதான் இந்த டயகோனலை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த a ஸ்கொயர்ல இருந்து முதல்ல நம்மளுக்கு a தெரியணும் இல்லையா. அப்போ a ஸ்கொயர் = 5,000, இதுல இருந்து 5,000 மீட்டர் ஸ்கொயர்ல இருந்து a கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் சரிங்களா. அப்போ இங்க ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ a அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். இந்த 5,000த்தை முதல்ல எப்படிலாம் பிரிக்க முடியுமோ அப்படி பிரிச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட்டுக்கு உள்ள இருக்கிறத வெளில எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி இப்போ இந்த 5,000த்தை எப்படிலாம் பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 25 × 100 × 2 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாங்க சரிங்களா. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த 25, அதாவது இது எல்லாத்தையும் பெருக்கி பாருங்க, திரும்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5,000 அப்படின்னு சொல்லிட்டு தான் கிடைக்கும். எதுக்காண்டி இப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த 25 5 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா, இந்த 100 10 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. அப்போ இது ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி என்ன ஆயிரும், ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி இந்த 5 10 ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளில வந்துடும் இல்லையா. அதனாலதான் இந்த மாதிரி பிரிச்சிருக்கோம் சரிங்களா. அப்போ 5 10 ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளில வந்துடும். ஏன் அப்படின்னா ஸ்கொயர் அதாவது 5 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு 25 எழுத முடியாததுனால ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி வெளில வந்துடும். சரி 10 வெளில வந்துடும். அப்போ மிச்சம் உள்ளுக்கு என்னதான் இருக்கும், 2 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. இந்த மீட்டர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி மீட்டர் வெளில வந்துடும். சரி இருக்கட்டும். அப்போ என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு, ஏயோட மதிப்பு 50√2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. இதோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு, 50√2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. சரி √2 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், மூலை விட்டம் கண்டுபிடிக்கணும். இந்த ஏல கொண்டு இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம்.
அப்போ இந்த ஏக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அப்போ 50 இன்ட்டு √2, இந்த √2வை திரும்ப அப்படி போட்டுக்கோங்க, இன்ட்டு √2 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். ஈக்குவல் டு 50 அப்படியே வச்சுக்கோங்க, இன்ட்டு √2 என்ன ஆயிரும், 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். அப்போ 50 இன்ட்டு 2 100 மீட்டர். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நான் ஏதாச்சும் திருத்திக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஏதாச்சும் மாடல், இந்த மாடலை நீங்க நடத்தணும் மேடம், இப்படி நீங்க திருத்திக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.